சூப்பரான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அந்த ரியல் மீட்டர்லேருந்து அந்த பேல் கவுண்டிங் மிஷினை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணி போட்டிருப்போம். பார்க்கல அப்படின்னா மேலே ஐகார்டில் நான் கொடுக்குறேன், இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மீட்டர் எடுத்து நம்ம பேலில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணி நம்ம எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எந்த அளவுக்கு அக்யூரஸியாக நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த பிளேட்டிங் எப்படி அடிக்கிறது, சென்சார் எப்படி வைக்கணும், கவுண்டிங் எப்படி வைக்கணும், ஒயர் கனெக்ஷன் எப்படி கொடுக்கணும், அந்த மாதிரி டீட்டெயிலாக டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை போட்டு விடுங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா நமக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் தான் இருக்காங்க, நமக்கு பேமெண்ட் ஒன்றும் வரமாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து அந்த லைக்கு சப்ஸ்கிரைபு இந்த இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் தட்டி விடுங்க. நான் வந்து இன்னும் ஒவ்வொன்றா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது நம்ம அனலாக் மீட்டர் இருக்கு இல்லையா, அனலாக் மீட்டர் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட அதுவே காஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1600 சம்திங் ஏதோ வருது, அந்த பிளேட்டோடு எல்லாமே சேர்த்து. அனலாக் மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ். இதுனா அக்யூரசி அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பேலரில் அது தனியாக இருக்கும், நமக்கு டைரக்ட் விசிபிலிட்டி கான்டாக்டே இருக்காது. ஸோ நம்ம அதில் நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆகுனா கவுண்ட் ஆகுதா ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்தளவுக்கு தெரியாது. அது நிறைய பேர் அந்த ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்களும் பார்த்தீங்கன்னா மாட்டிட்டு அது ஒழுங்காக சரியில்லை அப்படின்னு சொல்லி கழட்டி போட்டாங்க. ஸோ இது டிஜிட்டல் மீட்டர். இது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 எளிமையாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிலிட்டியை இந்த டிஸ்பிளேலே பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டுங்கிறது நீங்கள் டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்கலாம். 40 45 அப்படிங்கிறது. சென்சாரு ஒரே ஒரு ஒயர் தான் போகும் உங்களுக்கு. அதாவது டோர் ஓப்பன் ஆகலையே அந்த இடத்துல எந்த கான்டாக்டும் இருக்காது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஒயரிங் ஃபால்ட்டு வரதுக்கு சான்ஸே இருக்காது. அதே மாதிரி மீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன காட்டும் அப்படின்னா ரேட் கவுண்ட் ஆகிடும். நீங்கள் எத்தனை கட்டு ஓட்டுறீங்க, ரேட் கவுண்ட் ஆகுது, எவ்வளோ ப்ரைஸ் செட் பண்ணுறீங்க. இப்போ வைக்கோல்லாம் பார்த்தீங்கன்னா 45 ஓட்டுறாங்க, 40 ஓட்டுறாங்க. இல்லை இந்த தீவன தட்டுலாம் பார்த்தீங்கன்னா 50 ஓட்டுறாங்க. அந்த மாதிரி டிஃப்ரென்ஸான மெட்டீரியல் தகுந்த மாதிரி டிஃப்ரெண்டான ரேட் செட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஒரு கார்டு முடிஞ்சிருச்சு, ஒரு ஃபீல்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பட்டனை ரீசெட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரீசெட் ஆகிடும், அடுத்த கவுண்ட்டு வந்துடும். நீங்கள் அந்த டோட்டல்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது, அது கொடுத்தீங்கன்னா அந்த எண்ட் ஆஃப் தி டே டோட்டலாக எவ்வளோ பேல் ஓட்டிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி சூப்பரான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது என்ன பண்ணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஒயர் கனெக்ஷன் நான் ஒரு சர்க்யூட் ஆகிற மாதிரி நான் போட்டு காட்டுறேன். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டவுட்டாக இருக்குது அப்படின்னா நான் என்னுடைய நம்பரை நான் கொடுத்துருக்கேன். அவங்கள ரியல் மீட்டர்ஸ் அவங்களோட நம்பரை நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனல் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் ஏதாவது பண்ணி கொடுப்பாங்க கண்டிப்பாக. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பேலர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு. வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் டீட்டெயிலாக இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி மீட்டர் யூஸ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சென்சாரோட ஃபிட்டிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இது வந்து கர்த்தார் பேலர் தான். நமக்கு வந்து இந்த மாதிரி 2 யூனிட் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி இந்த அன்பாக்சிங் வீடியோவிலே காட்டியிருப்போம். இந்த மாதிரி அந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அதாவது எல் ஆங்கிள் மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அது பேலர்லேயே இருக்கும். நம்ம அது மேலே ஒரு பட்டையும் சைடில் ஒரு பட்டையும் வச்சு அப்படியே நாங்கள் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கோம். அதாவது இந்த கான்செப்டே இது மட்டும்தாங்க. அதாவது நமக்கு அந்த சென்சாரும் அந்த நட்டும் வந்து மேட்ச் ஆகணும். நடுவில் அந்த கேப் பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் போகிற அளவுக்கு நமக்கு ஒரு சின்ன கேப் இருந்தால் போதும். இந்த மாதிரி இருக்க மாதிரி உங்கள் பேலர், அதாவது எந்த பேலராக இருந்தாலும் ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதாவது நம்மளோட கான்செப்ட் என்ன தான், அந்த ஓப்பன் ஆகிற டோரில் வந்து இது நட்டு இருக்கணும், நம்ம ஃபிக்ஸ்டாக இது இருக்கணும். இந்த மாதிரி தான் கான்செப்ட். அது நீங்கள் எப்படி வேணாலும் செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோதான், சக்ஸஸ் ஆகிடும். அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெட் கலர் லைட் எரியும் உங்களுக்கு. ஆப்ரேஷன் இப்போ நீங்கள் அந்த இது ஓப்பன் ஆகுது அப்படின்னா அந்த லைட்டு வந்து கட் ஆஃப் ஆகிடும். திரும்ப வருது அப்படின்னா ஒரு பீப் சவுண்டோட இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு திரும்ப லைட் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கவுண்ட் ஆட் ஆகிடும். அது வந்து நான் இன்னும் டீட்டெயிலாக வந்து 2ம் போட்டு எப்படின்ட்டு காட்டுறேன். அதாவது இதோட செட்டப் இப்படி தாங்க. உங்கள் பேலரில் நீங்கள் இதே மாதிரி செட்டப் பண்ணிக்கங்க. அந்த இதை வச்சு பாருங்கள், நல்லா கொஞ்சம் க்ளோஸில் கூட பார்த்துங்க. வீடியோ பாஸ் பண்ணி கூட பார்த்துங்க உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா. மேலும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நான் அவங்களோட காண்டாக்ட் நம்பரை நான் கொடுக்குறேன். அதேமாதிரி என்னோடய நம்பரும் இருக்குது. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா கால் பண்ணி கேட்டுங்க, நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். அதேமாதிரி இப்போ அந்த மீட்டரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மீட்டரில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ரோல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எத்தனை ரோல் போடணும் அப்படிங்கிறது அங்கே கவுண்ட் ஆகும். ஒரு பீப் சவுண்டோட பஸ்ஸரோட அது வரும். அதேமாதிரி ரேட் எவ்வளோன்ட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த செட்னு இருக்கு இல்லையா, அதில் போய்ட்டு நீங்கள் ரேட்டு 40 வேணுமா 45 வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்கலாம். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டல் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட்டாக உங்களுக்கு காட்டிடும். அதே மாதிரி இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, ரொம்ப நேரம் நான் ஓப்பன்லேயே வச்சுருக்கேன் அப்படி எப்படி கவுண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு இப்போ நான் ஓப்பன் பண்ணி வச்சாச்சு. ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் ஆனோடனே என்ன ஆகும் அப்படின்னா, இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்சார் டிஸ்கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டிமேஷன் வந்துடும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு அதில் வந்து கவுண்டிங் எதுவும் இருக்காது. இப்போ ஓப்பன் பண்ணியே வச்சுருங்க அப்படின்னா அது இந்த மாதிரி ஒரு இன்டிமேஷன் வந்துடும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவுமே ஆகாது. இவ்வளோ தான் இந்த மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அடுத்த ரெண்டும் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் பாருங்கள் 28ன்னு இருக்கா, அது க்ளோஸ் ஆனோடனையும் 29 மாதிரிக்கும் ரேட்டு சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் எவ்வளோ ரேட்டு செட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டுமே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கு அதாவது நீங்கள் டிராக்டர் முன்னாடி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதேமாரி நம்ம அனலாக் மீட்டரில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இப்போ அனலாக் மீட்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ் தான். நீங்கள் வந்து இதில் மாட்டி விட்டீங்க அப்படின்னா அது ஒவ்வொரு வாட்டி ஓப்பன் பண்ணும்போது அந்த ராடை வந்து புல் பண்ணும். அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த 1, 2 அப்படிங்கிறது கவுண்ட் ஆகும். அது எந்த அளவுக்கு அக்யூரஸாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்ப்ரிங்கு கட் ஆனாலும் நமக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் இருக்குது. பட் இது இந்த டிஜிட்டலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸர் சவுண்டு வரும். அதை வச்சு இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அதேமாதிரி ரேட்டுமே வந்துடும். நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து மேனுவலாக நம்ம செட் பண்ணணும், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம செட் பண்ணிக்கலாம். அதேமாரி இதோட கனெக்ஷன் எப்படி கொடுக்கணும், நீங்கள் சப்போஸ் இந்த மீட்டரை வாங்கிட்டீங்க அப்படின்னா கனெக்ஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிட்டு வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. என்ன ப்ரைஸ் வருது அப்படிங்கிறத நான் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி 3 செட் ஆஃப் ஒயர் அதிலே வரும். இது எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்க்யூட் டயக்ராமோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படி புரியல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு கால் பண்ணுங்கள். இல்லை அவங்க கம்பெனி நம்பரே ரியல் மீட்டர்ஸ்னு கொடுத்துருப்பேன், அவங்களுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த சர்க்யூட் டயக்ராம்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த மீட்டர்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளாக் அண்ட் ரெட்டுன்னு வரும் இல்லையா, அது பஸ்ஸர் டேரெக்டாக நீங்கள் ப்ளக் அண்ட் ப்ளே தான். அது நீங்கள் அதுக்கு நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. அதேமாரி கீழே 3 ரெட்டு எல்லோ பிளாக்னு கொடுத்துருக்கலாம். இது வந்து சென்சாருக்கு போகிறது. இதுவுமே சேம் சென்சார்லேருந்து சேம் செட் ஆஃப் ஒயர் வரும். நீங்கள் டேரெக்டாக அப்படியே கனெக்ட் பண்ணிடுவீங்க. இது ரெண்டுமே பிரச்சனை இல்லை உங்களுக்கு. பவர் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டும் இதில் பார்த்தீங்கன்னா க்ரீனு ரெட்டு பிளாக் இப்படின்னு சொல்லிட்டு வரும். க்ரீன் ஒயர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அடிஷ்னலாக ஏதோ ஒரு சுவிட்ச் ஒன்று செட் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு இப்போ மீட்டர் ஆன் ஆகிறதுக்கு ஆஃப் ஆகிறதுக்குன்னு நீங்களே ஒரு இது செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ரெட்டு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் இன்ஜின் கீழே கொடுத்துடணும். அதாவது டைரக்ட் பவர், அது வந்து பவர் எப்போவுமே அதில் சப்ளை வந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் பேட்டரியிலோட ப்ளஸில் கொடுத்தாலும் சரி, இல்லை கீக்கு முன்னாடி முன்னாடி பார்த்தீங்கன்னா பவர் வரும், அப்படி இல்லைன்னா ஃபியூஸில் பவர் வரும். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதாவது டேரெக்டாக அந்த ஒரு லைனுக்கு மட்டும் பவர் சப்ளை இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நீங்களே கொடுத்துக்கலாம். நாங்கள் இந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் இது மாதிரி கொடுத்துக்கலாம். அந்த அடிஷ்னல் சுவிட்சுங்கிறது நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த மீட்டர் மட்டும் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். பிளாக் வந்து எப்பவும் போல் கிரவுண்டு தான், சிம்பிளானது தான். அதேமாரி மீட்டர் ஆன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, சிங்கிள் பீப் சவுண்டு வந்து அது ஆன் ஆகிடும். அதேமாரி ஆஃப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 3 பீப் சவுண்டு வரும் உங்களுக்கு. ஆஃப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 3 பீப் சவுண்டு வந்து ஆஃப் ஆகிடும். இவ்வளோ தான் வந்து அதில் நடக்கிற ஃபங்க்ஷனு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.